திருக்கோயில் பணியாளர்களுக்கு திருக்கோயில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும். திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் திருவான்மியூர் வேளச்சேரி புதிய கிளை துவக்க விழாவில் தீர்மானம். தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் 8வது கிளையாக திருவான்மியூர் வேளச்சேரி புதிய கிளை துவக்க விழா சென்னை கோட்ட தலைவர் எஸ். தனசேகர் மற்றும் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவில் மேலாளரும் செயற்குழு உறுப்பினருமான எஸ். பார்த்தசாரதி ஆகியோர் தலைமையில் பெசன்ட் நகர் அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோயில் வளாகத்தில் லட்சுமி நாராயணன் ஓதுவார் இறை வணக்கத்துடன் மருதீஸ்வரர் திருக்கோவில் மேலாளர் வள்ளிகாந்தன் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் மேலாளர் திருநாவுக்கரசு அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் வாசுகி மற்றும் மாநில மகளிர் அணி செயலாளர் செந்தமிழ் செல்வி, உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் முத்துசாமி, KR பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம், செயலாளர் தாம்பரம் ரமேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் து. தனசேகர், மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி, துணை செயலாளர்கள் அமிர்தவல்லி, மகேஸ்வரி ஆகியோர் சங்கத்தின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் வருங்கால பணிகள் குறித்தும் சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் சென்னை மாவட்டம் முழுவதும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த கூட்டத்தில் திருக்கோயில் பணியாளர்களை முழு நேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும். அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோயிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இருக்கைகளும், குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதி முறையாக செய்து தர வேண்டும். பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்டு பணி நேரம் வேண்டும் என்றும், திருக்கோயிலில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு புதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் துணைத் தலைவர்கள் வெள்ளிவாக்கம் ரவிசங்கர், கீர்த்தி குருக்கள், இணை செயலாளர் சிந்தாதிரிப்பேட்டை மனோகரன், துணை செயலாளர்கள் வேளச்சேரி விநாயகம், அசோக்குமார் மற்றும் சட்டமன்ற பகுதி கிளை சங்க நிர்வாகிகள் பூங்கா நகர் துறைமுகம் கிளை தலைவர் சங்கரன், எழும்பூர் திருவிக நகர் கிளை தலைவர் ஜனார்த்தனன், கொள்கை பரப்பு செயலாளர் தீபா, வில்லிவாக்கம் அண்ணா நகர் அம்பத்தூர் கிளை தலைவர் ரவிசங்கர், பெரம்பூர் மாதவரம் கிளை தலைவர் தினேஷ், அமைப்பாளர் விக்னேஷ், தேனாம்பேட்டை திருவல்லிக்கேணி கிளை தலைவர் தனபாலன், திருவெற்றியூர் RK நகர் ராயபுரம் கிளை கௌரவ தலைவர் சீனிவாசமூர்த்தி அர்ச்சகர், தலைவர் மோகனகிருஷ்ணன், மகளிரணி செயலாளர் மைதிலி, தாம்பரம், பல்லாவரம், மாடம்பாக்கம் கிளை சங்க தலைவர் மாடம்பாக்கம் சம்பத் உள்ளிட்ட பகுதி கிளைகளின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் தண்டீஸ்வரர் திருக்கோவில் மேலாளர் விநாயகம் நன்றி உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து திருவான்மியூர் வேளச்சேரி கிளை சங்கத்தின் நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி செயலாளராக எஸ். பார்த்தசாரதி, தலைவராக திருநாவுக்கரசு, பொருளாளராக TN விநாயகம், மகளிரணி செயலாளராக இளையராணி, கௌரவ தலைவராக ஈஸ்வரன், அமைப்பாளராக கிருஷ்ணமூர்த்தி, கொள்கை பரப்பு செயலாளராக ரமேஷ், துணைத் தலைவராக ராஜேந்திரன், துணை செயலாளராக குருநாதன், துணை அமைப்பாளராக பாலசுப்ரமணியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் திருவான்மூர் வேளச்சேரி புதிய கிளை துவக்க விழா இந்த பெசன்ட் நகர்ல கடற்கரையில ஒட்டி இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி திருக்கோயில்ல மிக பிரம்மாண்டமாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மொத்தம் சென்னை நகரத்துல நாங்கள் சட்டமன்ற கிளைகளாக உருவாக்கி வந்திருக்கோம். 14 சட்டமன்றத்துக்கும் அது ஒட்டியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையாக நம்ம கிளைகள் துவக்கி இன்னைக்கு 8வது கிளையாக இந்த கிளை துவக்கப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம்னு சொன்னா, திருக்கோயில் பணியாளர்களுக்கு அவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலேயே, திருக்கோயில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். அதே மாதிரி திருக்கோயில் பணியாளர்கள் இன்னைக்கு நிறைய படிச்சிருக்காங்க. படித்த பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாளராக தொழிலாளராக திருக்கோயிலில் பணியாற்றி வராங்க. அவங்களுக்கு வரக்கூடிய TNPSC எக்ஸாம்ல EO4 கிரேட் 4 அந்த இதுல தேர்வு எழுதிய பிறகு அந்த தேர்வில் 25% உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அரசாணை விரைவில் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. அதை விரைவில் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை முன்வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பெண் பணியாளர்கள், தொகுப்புதியத்தை தினப்பூதிய பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அரசு பணியாளருக்கு வழங்குவது போல விடுப்பு கால அந்த ஊதியங்கள் வரணும் அப்படின்ற சொல்லியிருக்கோம். பணப்பயன்கள் மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸட்ரா நிகழ்ச்சிகளும் திருக்கோயில் பணியாளருக்கு அரசு ஊழியருக்கு மாதிரி இணையாக வழங்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கோரிக்கைகள் முன்வைத்து தான் இந்த கிளை துவக்க விழா நடைபெற்று இருக்கிறது. இதுல நம்ம சென்னையில திரளாக எல்லா திருக்கோயில் பணியாளர்களும் இங்கு பங்கேற்றிருக்காங்க.
சென்னையில மட்டுமா இல்ல தமிழ்நாடு மட்டுமா? மாநில செயலாளர் வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் அந்த யூனியன்ல வந்து ஒரு 50,000 பேர் மேல உறுப்பினராக இருக்காங்க. சென்னையில இப்போ உருவாகி வந்திருக்கு. ஒரு 2000 இருந்து 3000 வரைக்கும் இல்ல, இது தொடர்ந்து நீண்ட கால கோரிக்கைகள் தொடர்ந்து நடந்து கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கு. அது பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இப்போ பொங்கல் கருணை கொடை 1000 ரூபாயில இருந்தது. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் 3000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப அரசுகளுக்கு வந்து அகவிலைப்படை வந்து வெளியிடுறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்க அறிவித்த உடனே எங்களுக்கும் அதே அகவிலைப்படை வந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு 50% எங்களுக்கும் வந்திருக்கு. ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. துறை ரீதியான பென்ஷனும் வழங்கியிருக்காங்க. நாங்க ஏற்கனவே இந்த கோரிக்கைகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்கோம். இந்த கோரிக்கைகளும் நிச்சயமாக அரசின் கவனத்தை கொண்டு சென்று மனுவளித்த பிறகு வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது. என் பேர் தனசேகர், சென்னை கோட்டத்தினுடைய தலைவர்.